ஓம் நம சிவாய. உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். எல்லோரும் நலமாக இருக்கிற நினைக்கின்றேன். எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று இல்லாமல் இறைவனை பிரார்த்தித்தவனாக வளமை போன்ற ஒரு குரலை காணொலி வடிவிலே பதிவிட்டு வருகின்றேன். அந்த வகையில் இன்றைய தினம் நாங்கள் காண்க இருக்கின்ற குரல் 1330 குரலிலே 435வது குரலாக அமைய இருக்கின்றது. நல்லொரு குரலாகவும் நல்லொரு உரையாகவும் அமைய பெற்றிருக்கின்றது. ஒரு குற்றம் நடப்பதற்கு முன்னே நாங்கள் எங்களை எவ்வாறு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதை இந்த குரல் தெளிவாக சொல்ல இருக்கின்றது. பார்ப்போமாக இருந்தால், வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூறு போல கெடும். வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூறு போல கெடும் என்பதாக அமைந்திருக்கின்றது. இதற்கான முதலாவது உரையை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், குற்றம் நேர்வதற்கு முன்னமே வராமல் காத்து கொள்ளாதவனுடைய வாழ்க்கை நெருப்பின் முன் நின்ற வைக்கோல் போர் போல் அழிந்து விடும் என்பதாக அமைந்திருக்கின்றது. ஒரு குற்றத்தை, ஒரு கெட்ட செயலை வருவதற்கு முன்னே நாங்கள் எங்களை காத்து கொள்ள வேண்டும், எங்களை நாங்கள் தயார்படுத்திக் கொள்ள, அல்லது வராமல் நாங்கள் அதை பார்த்து கொள்ள வேண்டும். அப்படி அவ்வாறான ஆயத்தங்களையோ அவ்வாறான நடவடிக்கைகளையோ நாங்கள் முன்னெடுக்காத இடத்து எங்களுடைய வாழ்க்கை எவ்வாறு இருக்குமாக இருந்தால், ஒரு வைக்கோல் போருக்கு முன்னே ஒரு நெருப்பு இருக்கின்றதை போல அது அப்படியே கருகி அழிந்து விடும். அவருடைய வாழ்க்கை அப்படித்தான் அழிந்து விடும் என்பதாகத்தான் முதலாவது உரை அமைந்திருக்கின்றது. குற்றம் நேர்வதற்கு முன்னமே வராமல் காத்து கொள்ளாதனுடைய வாழ்க்கை நெருப்பின் முன் நின்ற வைக்கோல் போர் போல் அழிந்துவிடும் என்பதாக முதலாவது உரை அமைந்திருக்கின்றது. அதே போன்றுதான் கலைஞர் அவர்களும் வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூறு போல கெடும் என்ற குரலுக்காக அதே சாயலில் ஒரு உரையை தந்திருக்கின்றார்கள். அதை பார்ப்போமாக இருந்தால், முன்கூட்டியே எச்சரிக்கையாக இருந்து ஒரு தவறான செயலை தவிர்த்து கொள்ளாதவருடைய வாழ்க்கையானது நெருப்பின் முன்னால் உள்ள வைக்கோல் போல கருகிவிடும் என்பதாக அமைந்திருக்கின்றது. ஒரு வைக்கோல் போருக்கு முன்னே நெருப்பு இருந்தால் எவ்வளவு வேகமாக அது அந்த வைக்கோல் போரை அழித்து கருக்கி விடுமோ, அதே போன்றுதான் எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் குற்றம் ஒன்று நிகழ்வதற்கு முன்னே அது வராமல் தடுப்பதற்குரிய வழியை நாங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அல்லாது நாங்கள் ஆரம்பத்திலே இருந்து குற்றம் நடக்காதவாறு எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் நடத்தி செல்ல வேண்டும். அவ்வாறு இல்லை என்று சொன்னால் இந்த வைக்கோல் போரை போலதான் எங்களுடைய வாழ்க்கையும் கருகி அழிந்து விடும் என்பதைத்தான் அவருடைய உரையும் அழகாக அமைந்திருக்கின்றது. முன்கூட்டியே எச்சரிக்கையாக இருந்து ஒரு தவறான செயலை தவிர்த்து கொள்ளாதவருடைய வாழ்க்கையானது நெருப்பின் முன்னால் உள்ள வைக்கோல் போர் போல் கருகிவிடும் என்பதாக அமைந்திருக்கின்றது. அதே போல்தான் சாலமன் பாப்பையவர்களும் சற்று வித்தியாசமான உரைநடையிலே அழகான உரையை தந்திருக்கின்றார்கள். வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூறு போல கெடும் என்ற குரலுக்காக பார்ப்போமாக இருந்தால், தனக்கு ஒரு குற்றம் வருவதற்கு முன்பே வராமல் காத்து கொள்ளாத அரசு நெருப்பிற்கு முன் வைக்கப்பட்ட வைக்கோல் போல அழிந்துவிடும். ஒரு அரசாக இருக்கட்டும், ஒரு ஆட்சியாளராகட்டும், நாங்களாக இருக்கட்டும், நாங்கள் முன்கூட்டியே எங்களை நாங்கள் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். நாங்கள் எந்த குற்றத்திலும் ஈடுபடாதவர்களாக இருக்க வேண்டும் என்று, அல்லது ஒரு குற்றம் வருவதற்கு முன்னே அதை தடுப்பதற்குரிய வழிகளை நாங்கள் தேடிக்கொள்ள வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால், ஒரு வைக்கோல் போருக்கு முன்னால் ஒரு நெருப்பை வைத்தால் அது எவ்வளவு வேகமாக அதை கருக்கி அழித்து விடுகின்றதோ, அதே போன்றுதான் இந்த தயார்படுத்தலை நாங்கள் குற்றத்தை தடுப்பதற்கான வழியை மேற்கொள்ளாத எங்களுடைய வாழ்க்கையும் கருகி அழிந்துவிடும் என்பதாகத்தான் இந்த 3 உரைகளும் அழகாக சொல்லியிருக்கின்றது. நல்லொரு உரையாகவும் நல்லொரு குரலாகவும் அமைந்திருக்கின்றது. வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூறு போல கெடும். ஓம் நம சிவாய. அடுத்த குரலை சந்திக்கலாம்.